உங்களுக்கு எதிர்பாராத தனவரவு கிடைக்கும். ஏதாவது ஒரு தடைப்பட்டு நீங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த தனவரவு நீங்க எதிர்பார்க்கிற நேரத்துல கிடைக்காம, எதிர்பார்க்காம இருக்கக்கூடிய வகையில வந்து உங்களுக்கு அந்த பெரும் பணம் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பா இந்த மாதம் கிடைக்கும். அதுவும் பாத்தீங்கன்னா நீங்க கடுமையா போராடக்கூடிய சூழ்நிலையும் உண்டாகும். ஒரு போராட்டத்துக்கு பிறகுதான் அந்த எதிர்பார்க்காத அந்த பெரும் பணம் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதத்துல கிடைக்கும். தனுசு ராசி, உங்களுடைய ராசிநாதனே பாத்தீங்கன்னா 8ஆம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெறுகிறார். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எதிர்பாராத தனவரவு கிடைக்கும். ஏதாவது ஒரு தடைப்பட்டு நீங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த தனவரவு நீங்க எதிர்பார்க்கிற நேரத்துல கிடைக்காம, இந்த மாதம் உங்களுக்கு எதிர்பார்க்காம நீங்க யோசிச்சு, அதாவது நீங்க நினைக்கக்கூடிய வகையில, எதிர்பார்க்காம இருக்கக்கூடிய வகையில வந்து உங்களுக்கு அந்த பெரும் பணம் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பா இந்த மாதம் கிடைக்கும். அதுவும் பாத்தீங்கன்னா நீங்க கடுமையா போராடக்கூடிய சூழ்நிலையும் உண்டாகும். ஒரு போராட்டத்துக்கு பிறகுதான் அந்த எதிர்பார்க்காத அந்த பெரும் பணம் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதத்துல கிடைக்கும். மேலும் பாத்தீங்கன்னா 3ல ராகு அப்படிங்கிற தகவல் தொடர்பு துறையில இருக்கிறவங்க, ஐடி துறையில இருக்கிறவங்க, மீடியா துறையில இருக்கிறவங்களுக்குலாம் இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதமாக இருக்கும். ஏன் அப்படின்னா 7, 10 புதன் பகவான் 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்துல அமர்ந்திருக்காரு. அப்படிங்கும்போது வாழ்க்கை துணை வழியவும் உங்களுக்கு அபரிதமான ஒரு லாபம் கிடைக்கும். உங்க தொழில் மூலமாகவும், அதான் ஐடி துறையில நீங்க வேலை பார்க்கும்போது உங்க தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு. நாலுல சனி பகவான் வக்ரகதியில இருக்கிறதுனால உங்களுடைய சுகஸ்தானம் கொஞ்சம் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நீங்க பயணங்கள் செல்லும் போது, பயணங்கள் அதிகரிக்கும் போது உங்க ஹெல்மெட் போடாம போறது, அல்லது டாக்குமெண்ட் எடுக்காம போறது, இந்த மாதிரியான விஷயங்கள்ல கொஞ்சம் அசால்ட்டா நீங்க இருக்கக்கூடாது. உங்களுடைய சுகஸ்தானம் பாதிக்கக்கூடிய வகையில நீங்க வந்து அதிக தூரம் அலைச்சலை எடுக்கிறது, பயணங்கள் நீண்ட தூர பயணங்கள் செல்றது, இது போல செய்யும் போது உங்களுக்கு வந்து வலி வேதனைகள் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதனால இதை குறைக்கணும் அப்படின்னா பயணங்கள் போது உங்களுக்கு என்ன மாதிரியான பாதுகாப்பு நடவடிக்கைகளை நீங்க எடுக்கணுமோ அந்த பயணங்கள்ல நீங்க அந்த பாதுகாப்பு நடவடிக்கை எச்சரிக்கைகளை நீங்க சரி எடுத்துக்கணும். அதே போல உடல்நிலை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சுகஸ்தானம் கொஞ்சம் கெடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பயணங்கள் அதிகரிக்கும் போது தேவையில்லாத பிரச்சனைகள் அந்த மாதிரி எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால வெளியில போகும்போது, அதாவது வீட்டை விட்டு வெளியில போகும்போதே நம்ம இதுதான் செய்யணும், இந்த டைம்ல சாப்பிடணும், இந்த டைம்ல தூங்கிடணும், இந்த டைம்ல தான் போடணும், ஒரு ஷெட்யூல், ஒரு பிளானிங்கை நீங்க செஞ்சுட்டு அதன் பிறகு வீட்டை விட்டு வெளியே போறீங்க அப்படின்னா கண்டிப்பா அதுல வந்து உங்களுக்கு சக்சஸ் கொடுக்கும். ஏன்னா உங்கள் ராசிநாதன் குரு பகவான் உச்ச நிலையில இருக்காரு. என்னதான் ஒரு போராட்டத்தை கொடுத்தாலும் கண்டிப்பா அந்த உச்ச குரு உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுத்துட்டு தான் போவார் இந்த மாசம். அப்படி இருக்கும்போது இந்த நவம்பர் மாதம் குரு பகவான் உங்களுக்கு நல்லதே செய்வார் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. பயணங்கள்ல போகும்போது மட்டும் கொஞ்சம் பாதுகாப்பா இருங்க. அதே போல உடல் நலத்திலையும் மனதிலையும் உங்களுக்கு தெளிவான சிந்தனைகள் இருக்கும். உடல் நலத்தை கொஞ்சம் பாதுகாத்து வச்சுக்கோங்க. தூங்குற நேரத்துல நீங்க சரியான நேரத்துக்கு நைட் டியூட்டி பாக்குறவங்கலாம், நைட் டியூட்டியில இருக்கிறவங்கலாம் வந்து அதிக நேரம் கண் முழிக்காம நைட் டியூட்டியை கொஞ்சம் அவாய்ட் பண்றது நல்லது. மேலும் பாத்தீங்கன்னா ஒரு பெரும்பணம் கிடைக்கும் அப்படின்னா நீங்க இன்சூரன்ஸ் என்னைக்காவது கிளைம் பண்ணியிருப்பீங்க, அது வராம தடைப்பட்டுக்கிட்டு இருக்கும். அந்த தடைப்பட்ட இன்சூரன்ஸ் அமௌண்ட் கிளைம் ஆகுறதுக்கு இந்த மாதம் இந்த கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அப்ப எதிர்பாராத தனவரவு அப்படிங்கிறது இந்த மாதம் கண்டிப்பாக இருக்கும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா இன்சூரன்ஸ் நீங்க கிளைம் பண்றதுக்கு கொடுத்துருந்தாலும், இன்சூரன்ஸ் ரெனிவல் பண்ணாம வச்சிருந்தாலும் நீங்க இந்த மாதம் ரெனிவல் பண்ணி வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும் அப்படிங்கிறது தான். இந்த 8ல குரு உச்சமாக இருக்கிறதுனால நீங்க சித்தர்களோட ஜீவசமாதி வழிபாடு செய்யுங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பலனை கிடைக்கும். இந்த மாதம் அற்புதமாக இருக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை. நன்றி. இந்த மாதத்துல நம்மளுடைய ராசி பலன்கள், உங்களுடைய ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம இங்க பார்க்கலாம். இப்போ உங்களுடைய ராசிக்கு அப்படின்னா காலபுருஷ தத்துவப்படி உங்களுடைய ராசிகள்ல எந்தெந்த கிரகங்கள் வந்து இப்ப இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா அதிசாரமா பெயர்ந்து மிதுன ராசியிலிருந்து கடக ராசியில வந்து உச்சம் பெறக்கூடிய அமைப்புல இந்த மாதம் முழுக்க உச்சம் பெறுகிறார். அப்படி இருக்கும்போது குரு பகவான் ஒரு நல்ல அமைப்புல இருக்காரு. உங்க ராசிக்கு அது எத்தனாம் இடத்துல இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்ப வரிசையில பார்ப்போம். அதற்கு முன்னாடி கிரகங்கள் வந்து எந்தெந்த இடத்துல இருக்கு, என்னென்ன ராசியில அமைய பெற்றிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். குரு பகவான் கடக ராசியில உச்சம் பெறுகிறார். அடுத்து பாத்தீங்கன்னா சிம்ம ராசியில கேது பகவானும், கன்னி ராசியில சுக்கிரவனும், துலாம் ராசியில
சூரியன், புதன், செவ்வாயும் அமர்ந்திருக்காரு. செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசியில ஆட்சி பெற்றிருக்காரு. அதே போல பார்த்தீங்கன்னா, ராகு கும்ப ராசியில ராகு பகவானும், மீன ராசியில சனி பகவான் வக்ரகதியிலும் அமர்ந்திருக்காரு. அப்போ இந்த கிரகங்கள்லாம் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். இப்போ காலபுருஷ தத்துவப்படி பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரகதியில் அமைஞ்சிருக்கிறதுனால மக்கள் பார்த்தீங்கன்னா பயணம் செல்லக்கூடிய வகையில் அந்த பயணத்தில் ஒரு சிறு சிறு பிரச்சனைகள் இந்த மாதிரியான நடக்கும். மருத்துவ செலவுகளும் அதிகமாகும். இந்த மருத்துவ செலவுகள்லாம் நீங்கள் குறைக்கணும் அப்படின்னா உங்களுக்கு காலில் இப்போ சனி பகவானோட ஆதிக்கம் அதிகமாக இருக்குது அப்படின்னா காலில் நீங்கள் செப்பல் போடாமல் கூட நடக்கலாம். சனியோட வக்ரகதி பார்வையோட வந்து கன்னி ராசிக்கு விழுகுது. அப்படி இருக்கும்போது மேக்சிமம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு பொதுவாகவே காலபுருஷ தத்துவப்படி 12ல் வந்து சனி பகவான் வக்ரகதியில் இருக்கார். அப்போ சனி வக்ரமாக இருக்கும்போது காலத்துல நம்ம வந்து உடல் உழைப்பை கொடுக்கணும். நம்ம உடம்புல இருந்து ஒரு சொட்டு வேர்வை வந்தாலே சனி பகவானோட தாக்கம் குறைந்துரும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை. சனி பகவானோட தாக்கம் குறையணும் அப்படின்னா நம்ம கால்நடையா நம்ம வந்து நடந்து போறது, செப்பல் இல்லாம நடந்து போறது, ரோட்டோர இருக்கிற மக்களுக்கு, உடல் ஊனமுற்றவங்களுக்கு அவங்களுக்கு வந்து உங்களால முடிந்த உதவிகள் செய்யறது, இது எல்லாமே உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். அதே போல தனகாரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் உச்சம் பெறக்கூடிய நிலையில இருக்கிறதுனால இந்த மாதம் எல்லா ராசிக்காரர்களுக்குமே ஒரு தனவரவு அப்படிங்கிறது ஒரு தாராளமான வகையில அமைஞ்சிருக்கும். தனம், பொருளாதார முன்னேற்றம் கண்டிப்பாக உண்டு. சிம்மத்துல கேது இருக்கிறதுனால காலபுருஷனுக்கு 5ல் கேது அப்படிங்கும்போது மன ஆசைகள்ல உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஆக்சிலேஷன் இருக்கும். ஒரு மனப்பதட்டம், குழப்பம் இந்த மாதிரியான வகையில இருக்கும். இப்ப கன்னியில வந்து சுக்கிரன் பார்த்தீங்கன்னா நீசம் பெறுகிறார். அப்ப கன்னியில நீசம் பெருகும்போது பண இழப்பு அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு அங்க அமைந்துரும். ஆனா சுக்கிரன் வந்து தொடர்ந்து அங்க இல்லை. அடுத்து துலாத்துக்கு வந்து ஆட்சி பெறக்கூடிய வகையிலும் அவர் அமைந்துருவாரு, மாறிடுவாரு. பிற்பகுதியில் இந்த மாத பிற்பகுதியில சுக்கிரன் வந்து துலா ராசிக்கு வந்துடுவார். அப்ப மாத பிற்பகுதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெண்களால ஒரு சின்ன சின்ன விஷயங்கள், பொருளாதார முன்னேற்றங்கள், பெண்களால சில சில பிரச்சனைகள், தொல்லைகள் இந்த மாதிரிலாம் ஏற்பட்டுட்டு இருந்தது. இந்த மாத பிற்பகுதியில துலாத்துல வந்து ஆட்சி பெறும்போது உங்களுக்கு பணம் அப்படிங்கிற ஒரு வகையில உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். நீங்க எதிர்பார்த்திருந்த பணம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். அப்ப 12 ராசிக்காரர்களுக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதமாக அமையும். அதனால இந்த 12 ராசிக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும், நல்ல ஒரு வழிபாடு இருக்கும் அப்படின்னா. ஆனா காலபுருஷன் தத்துவத்துல 8ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா செவ்வாய் ஆட்சி பெறுகிறார். அப்போ மறைமுக தொற்று, ஏன்னா இந்த மழை காலமாக இருக்கிறதுனால இந்த பூச்சி அடி, விஷப்பூச்சிகள் கடிக்கிறது, கொசு தொல்லைகள் இருக்கிறது, மறைமுக தொற்றுக்கள் ஏற்படுறது, அதாவது தொற்று ஏற்படாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த கார்த்திகை மாதத்துல விளக்கேற்றோம். அப்ப அந்த விளக்குங்கிறது நீங்க வந்து அகல் விளக்கு, மண் சட்டியில அகல் விளக்கு சுத்தமான நல்லெண்ணெய் ஊற்றி நீங்க வந்து இந்த மாதம் தொடங்கும் போதே நீங்க வந்து விளக்கேற்ற ஆரம்பிச்சிடணும். வீட்டு வாசல்ல வந்து 2 விளக்காவது இருக்கணும். முந்தைய காலைகளில் பார்த்தீங்கன்னா மாடம் இருக்கும், அந்த மாடத்துல வந்து விளக்கேற்றுவாங்க. அதை நீங்க வந்து தொடர்ந்து பயன்படுத்தணும். அப்பதான் அந்த நோய் தொற்றுக்கள்ல இருந்து நம்ம காட்டணும். கண்ணுக்கு தெரியாத பூச்சிகள், கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் இருக்கும்போது அந்த பூச்சிகளால நம்மளுக்கு தொற்று நோய் பாதிப்பு அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். அதனால இந்த நவம்பர் மாதம் முழுக்கும் நீங்க வந்து அகல் விளக்குல நல்லெண்ணெய், சுத்தமான நல்லெண்ணெய் ஊற்றி நீங்க விளக்கேற்று வருவது அந்த மாதம் முழுக்கும், ஐப்பசி கார்த்திகை மாதம் முழுக்க நீங்க வந்து இந்த விளக்கேற்றுவது மிக ஒரு அற்புதமான பலன்களை கொடுக்கும்.